சகசரநாமத்தில் 346வது ஸ்லோகமாகிய 346வது திருநாமமாகிய பத்மினே நம பத்மினே நம இந்த ஒற்றை வரியை வைத்துக்கொண்டு எம்பெருமானுடைய திருமேனி அழகை, எம்பெருமானுடைய பெருமையை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், வைகுந்தம் அந்த பரமபத வாசலில் பரவாசுதேவன், பரமபத வாசலில் பரவாசுதேவனாகிய அந்த நாராயணனுடைய திருமேனி அழகை, பெருமையை சொல்வதுதான் இந்த திருநாமமாகிய பத்மினே நம. இந்த பாடல் வரிகளுக்குள் வருவதை உங்களுக்கு ஒரு கதை வடிவில் சொல்கின்றேன். கேரளாவிற்கு உங்களை அழைத்துச் செல்கின்றேன். கேரளா உங்களுக்கு தெரியும், இறைவனுடைய அருள்கொடை தேசம். தென்றலும் தேனும் சுவைமிகு களிரும் காணாரும் ஓங்கி வளர்ந்த மரமும் சந்தனத் தருவும் கடல் முத்தும் கட்டித்தங்கமும் ஓடுகின்ற ஆறும் பசுமையும் நிறைந்த கேரளா புண்ணிய பூமியாக திகழ்வதற்கு காரணம் ஆதிசங்கரர் அவதாரம், ஐயப்பனுடைய பார்வை, குருவாயூரப்பனுடைய திருவிழி கடாட்சம். இத்தனை நிறைந்த இந்த குருவாயூரப்பனுக்கு தமிழகத்தைச் சேர்ந்த ஒரு கணவனும் மனைவியும் சுற்றுலா செல்கிறார்கள். இந்த பத்மினே நமக என்கின்ற பாடலுக்கு அண்மையில் முறையாக மருத்துவ படிப்பு படித்த டாக்டர் உவே வெங்கடேஷ் அவர்கள் மிகப்பெரிய விளக்க உரை எழுதியிருக்கிறார்கள். அது ஒவ்வொருவர் இல்லத்திலும் பூஜிக்க வேண்டும். காரணம், அவர்கள் திருநாமத்தை சொல்வதனுடைய நோக்கம் அந்த புத்தகத்தை, பெருமாளினுடைய பெருமையை அனைவரும் வாசிக்க வேண்டும் என்பதுதான். அப்படி சுற்றுலா செல்லக்கூடிய கணவன் மனைவி இயற்கையை ரசிப்பதற்காக வண்ண கேரளாவிற்கு செல்கின்றார்கள். ஆனால் இந்த மனைவி மிகப்பெரிய கிருஷ்ண பக்தை. அவளுடைய எண்ணமெல்லாம் வண்ணத்தில் அல்ல, கிருஷ்ணனுடைய எண்ணத்தில் இருந்தது. அவளுடைய வண்ணமெல்லாம் இயற்கை எண்ணத்தில் அல்ல, கிருஷ்ணனுடைய எண்ணத்தில் இருந்தது. கணவனை நச்சரித்தாள். ஒரு முறையாவது நாம் குருவாயூரப்பன் சென்று விடுவோம், அங்கு நின்று கிருஷ்ணனை தரிசித்து விடுவோம் என்றாள். மனைவியின் பிடிதாங்காமல் ஒற்றுக்கொண்ட கணவனும் கடும் குளிரில் எழுந்து குளித்து நெற்றி நிறைய சந்தனம் வைத்து அற்புதமான சீருடையாகிய பண்பாட்டு உடை அணிந்து பகவானை தரிசிப்பதற்கு பக்தர்களுடன் வரிசையில் நின்றான். அவன் எண்ணமெல்லாம், கிருஷ்ணா, என்னை இப்படி பாடுபடுத்திவிட்டு வரிசையில் நிற்க வைத்து கடும் குளிரில் குளிக்க வைத்து உன்னை பார்க்க வைத்து விட்டாயே என்று அவன் எண்ணம் சொல்கிறது. மனைவியினுடைய எண்ணமோ கண்கொள்ளா காட்சி, நம்முடைய பகவான் கிருஷ்ணனை பார்க்கப் போகின்றோம் என்கின்ற ஒரு எல்லல் துள்ளலுடைய மகிழ்ச்சி. நேரம் அப்படியே செல்கிறது. வரிசை நகர 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 குருவாயூரப்பன் விழி இவன் மீது படுகிறது. அப்படியே 5 வரியில் விளக்கம் சொல்கின்றார் உவே வெங்கடேஷ் அவர்கள். அழகிய ஓர் திருமேனி, அழகிய ஓர் திருமேனி, ஒளி பொருந்திய முகம், குழந்தையின் வடிவம். எப்படி குருவாயூரப்பனை சித்தரிக்கிறாங்க பாருங்க. அழகிய ஓர் திருமேனி, ஒளி பொருந்திய முகம், குழந்தையின் வடிவம், சுருண்டு திரண்ட முடி, சுருண்டு திரண்ட முடி, பிறை சந்திரன் போன்ற நெற்றி, பிறை சந்திரன் போன்ற நெற்றி, கயல்விழி, அருள் கடாட்சம் பேசும் விழி, கயல்விழி, அருள் கடாட்சம் பேசும் விழி, பல பேர் வழிமீது வெடிவைத்து பார்க்கக்கூடிய விழியால் குருவாயூரப்பன் அடைக்கின்றான். மெல்லிய புன்னகை, மெல்லிய புன்னகை, சிவந்த உதடு, இவற்றோடு கோபி சந்தனம், நாராயணா என்கின்ற கோஷம். தன்னை இழந்தான், தன் நாமம் கேட்டான். வெளியில் வந்து மனைவியின் கரம் பிடித்து சத்தியம் பண்ணான். இனி ஆண்டுக்கு ஒரு முறையேனும் இந்த குருவாயூராகிய குலதெய்வத்தை அவசியம் தரிசிக்க வேண்டும். ஏன்? இப்போ உங்களே சரித்து எழுதுகிறார். ஆசுகவியாகிய வில்லூர் அந்த பந்திநிதி சுவாமிகள் ஒரு உரை எழுதுகிறாரு. பெருமாளுடைய வலக்கரம் இருக்குல்ல, அந்த வடக்கரத்தினுடைய கீழ்கரத்தில் தாமரை ஏந்தி நிற்பாராம். வடக்கரத்தினுடைய கீழ்ப்பகுதியில் தாமரை ஏந்தி நிற்பார். பக்தர் உள்ளம் என்னும் தாமரையை பெருமான் கரங்களில் பற்றுகின்ற போது
அதை பெருமாள் பற்றி கொள்வதால் அந்த பாசம் நீங்காமல் பற்றுவதனால்தான் ஆண்டுதோறும் வருவேன், அழுது கொண்டே வந்த பக்தன் ஆண்டுதோறும் வருவேன் என்று சொல்வதற்கு பெருமாளுடைய கரமும் திருமேனியும் காரணம். இதுதான் இப்போ நீங்கள் பார்க்கணும். பத்மா என்றால் தாமரைன்னு பொருள், பத்மி என்றால் தாமரை ஏந்திய கரம்னு பொருள். இப்போ நம்ம தொடக்கத்தில் என்ன சொன்னோம்? 346வது ஸ்லோகம் சகசரநாமத்தில் பத்மினே நம. அப்போ இந்த தாமரை பொருந்திய கரங்களை பற்றி கொள்கின்ற எனக்கு அபயம்தான், எந்தவித சங்கடமும் இல்லை என்று அழகிய திருமேனி, குழந்தை முகம், சுருட்டை முடி, பிறைச்சந்திரன் முகம், இவை எல்லாவற்றிற்கு மேல் கம்பீரமான விழி, இவற்றிற்கு மேல் மெல்லிய உதடு, சிவந்த சிரிப்போடு இருக்கக்கூடிய குருவாயூரப்பன் பாதத்தை பற்றி அந்த பரவாசுதேவனின் திருமேனியில் தலை வைத்து பத்மினியே நம என்று சொன்னால் ஆனந்தம் நிலைத்து நிற்கும். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.